الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. النبي أولى بالمؤمنين من أنفسهم. صدق الله العظيم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. صدق رسول الله صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله عنه شيخا ومرشدا. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين. اللهم صل وسلم وبارك عليه. يا سيدي سندي غوثي ويا مددي كلي ظهيرا على الأعداء بالمدد. مجير إرضي وخذ بيدي مدى مددي خليفة الله فينا محي الدين. புகழ் அனைத்தும் ஏகவல்லோனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. அவனின் சாந்தியும் சமாதானமும் ஈருலகத் தலைவர் நம் இதயவேந்தர் ஹாத்தமுல் நம்பியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் சத்திய வழியை சற்றும் சருகாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி முன்கூட்டிய வருகை தந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த ஜும்ஆ ஷஅபான் மாதத்துடைய 3வது ஜும்ஆவிலே நாம் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த நாளின் பொருட்டினால், ஜும்ஆவுடைய சிறப்புகளின் பொருட்டினால், புனிதமான ஷஅபானுடைய மாதத்தின் பொருட்டினால் நம்முடைய எல்லா விதமான தேவைகளை, நாட்டு தேட்டங்களை, ஹாஜத்துகளை அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தந்திடுவானாக. நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், கவலைகள், துன்பங்கள், பலாய் முசீபத்துகள், கெட்ட பார்வைகள், பொறாமைக்காரர்களுடைய சூழ்ச்சிகள் அனைத்தை விட்டும் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும், நம்முடைய சமூக மக்களையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்திடுவானாக. நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான நல்ல அமல்களையும் கபூல் செய்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற்ற சீதேவிகளுடைய கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும், நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் தஆலா சேர்த்திடுவானாக. சங்கைக்குரியவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த நாள் பிப்ரவரி மாதத்துடைய 14வது நாள். இந்த நாளை பற்றி பெரும்பாலானவர்கள் சொல்லும் பொழுது காதலர் தினம் என்பதாக இந்த நாளை சொல்லுவாங்க. இதை பற்றி நாம் ஏன் பேச வேண்டும் என்று நாம் எடுத்துக்கொண்டால், அந்த காதலை பற்றி நம்முடைய மார்க்கம் என்ன சொல்லுகிறது?
பொதுவாக அது எப்படி கூடும் எப்படி கூடாது என்கிற விஷயத்தை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். பெரும்பாலும் காதல் என்கிற விஷயத்தை எங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, ஹராமான விஷயங்கள், மனைவிக்கும் கணவனுக்கும் மத்தியில் காதல் யாரும் சொல்றதில்லை. ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும் மத்தியில் இருக்கிற அன்பை யாரும் காதல் என்று சொல்வதில்லை. அந்நியருடைய நேசத்தை இந்த உலகம் எப்படி அறிந்து வைத்திருக்கிறது என்று சொன்னால் அதை காதல் என்பதாக சொல்கிறது. யதார்த்தத்தில் உண்மையில் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட காதல் நேசம் எதுவென்று சொன்னால், எதுவெல்லாம் ஹலாலாக இருக்கிறதோ அனைத்திலும் காதல் இருக்கிறது. ஒரு கணவன் ஒரு மனைவியை நேசிப்பது காதல், அது இஸ்லாம் சொல்லுகிறது. ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை, ஒரு மகன் தன்னுடைய தகப்பனை நேசிப்பது, அந்த நேசத்திற்கு பெயர் காதல். அதுவல்லாமல் ஹராமான விதத்தில் வரக்கூடிய அனைத்தும் இஸ்லாமை பொறுத்தவரையில் ஜினா. அந்த ஜினாவில், அந்த போக்கில் இன்றைய இளைஞர்கள், குறிப்பாக நம்முடைய சமூக மக்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய, நாம் எப்படி வந்தோம், நம்முடைய மார்க்கம் என்ன, அந்த மார்க்கத்தில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதை தெரியாமல் அந்த தவறுகளில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். இதுவெல்லாம் மாற வேண்டும் என்றால் முதலில் ஒரு விஷயம் நம்மிடத்தில் வர வேண்டும். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் வைத்திருக்கிற காதல் உண்மையாக வேண்டும். இந்த உலகத்தில் எத்தனை பேர் யார் என்ன வேண்டாலும் நேசித்தாலும் எல்லா நேசங்களும் நாளை மறுமையை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும்போது சொல்லுவார், தகப்பன் மகனை பார்த்து ஓடுவான். மகன் தகப்பன் தன்னிடத்தில் ஏதாச்சும் வந்து கேட்டுட்டா என்ன பண்றது, தகப்பனை விட்டு ஓடுவான். கணவன் மனைவியை விட்டு, தாய் பிள்ளையை விட்டு ஓடக்கூடிய அந்த நேரத்தில் நம்மை கரை சேர்க்கக்கூடியது கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மறுமை மட்டுமல்ல, இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கை சீராக வேண்டும் என்றால், அதற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசம் நமக்கு முக்கியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, அத்திபு அவுலாதகும் பிஸலாஸா. உங்களுடைய குழந்தைகளுக்கு 3 விஷயங்களை சொல்லிக் கொடுங்கள். அதில் முதல் விஷயம் ஹுப்ப நபியிஹு, உங்களுடைய நபியுடைய நேசத்தை சொல்லிக் கொடுங்கள். வஹுப்ப அஹ்லி பைத்தி, அவர்களுடைய குடும்பத்தார்களுடைய நேசத்தை சொல்லிக் கொடுங்கள். வகராஅத்துல் குர்ஆன், குர்ஆன் ஓதுவதை சொல்லிக் கொடுங்கள். இதில் முதலில் சொல்லக்கூடிய செய்தி, அத்திபு அவுலாதகும் பிஸலாஸின் பிஹுப்பி நபியிக்கும், உங்களுடைய நபியுடைய நேசத்தை முதல்ல கற்றுக் கொடுங்கன்னு சொன்னாங்க. எடுத்தோன்னா குர்ஆனை அப்படின்னு சொல்லலை. காரணம் என்னன்னு சொன்னா, ஒரு குழந்தை யாரை நேசிக்கிறதோ, ஒரு தந்தையை நேசிச்சா அந்த தந்தை என்னவெல்லாம் செய்கிறாரோ அவைகள் எல்லாம் அந்த குழந்தைக்குள்ளே. ஒரு தாயை நேசித்தால் அந்த தாயுடைய செயல்பாடுகள், பேச்சுக்கள் எல்லாம் தன்னுடைய குழந்தைகளிடத்திலும் பிரதிபலிக்கும். நம்மை சீரவிகளாக, நன்மக்களாக மாற்றக்கூடிய ஒரு வழிமுறையை கற்றுத்தந்த கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களுடைய வாழ்க்கை நம்முடைய பிள்ளைகளிடத்தில் வரணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல அவருடைய நேசத்தை கற்றுக்கணும். அந்த நேசம்தான் நம்மை கடைசி வரையில் கரை சேர்க்கும். அது எந்த ஒரு வார்த்தை கருத்தும் இல்லை. நாம் இந்த உலகத்தில் இன்னும் மறுமையிலும் சீரான முறையில் நாம் செயல்பட வேண்டும் என்றால் நமக்கு மிக மிக முக்கியம் ஈமான். அந்த ஈமானை பற்றி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது யாருன்னு சொல்றாங்க, உமர் பின் அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்லுகிறார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மன். நான், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைகள், இன்னும் எல்லா மக்களை விடவும் நான் பிரியமானவனாக, என்னை நீங்கள் எல்லா மக்களை விடவும் நேசிக்கக்கூடியவர்களாக மாறும் வரை நீங்கள் ஈமான் கொள்ள முடியாது.
ஏன் இப்படி சொன்னாங்க? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அவர்களுடைய நேசம் ஏன் அவ்வளவு முக்கியம்? அந்த நேசம்தான் நம்மை பல விதத்தில் நம்மை சீர்திருத்தும். பல பேர் இந்த உலகத்தை எடுத்துக்கொண்டால் உலகத்துடைய சீர்கேடுகளுக்கு மிக முக்கியமான 2 காரணங்களை எழுதுகிறார்கள். முதல் விஷயம் பெண். பெண்ணால் ஆவதும் உண்டு, பெண்ணால் அழிவதும் உண்டு என்று சொல்வார்கள். ஆனால் இந்த கால சூழ்நிலையை பொறுத்தவரையில் முன்னாடியெல்லாம் பெண்களால் ஆனவர்கள் தன்னுடைய பெற்றோர்களுடைய வளர்ப்பில், ஒரு தாயுடைய வளர்ப்பில் உயர்ந்தவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். ஆனால் பெண்களால் அழியக்கூடியவர்கள் இந்த காலத்தில் அதிகமாகிவிடுகிறார். ஒரு பெண் வழிகெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எங்கு பார்த்தாலும் ஹிஜாப் இல்லாமல், இஸ்லாம் எதை காட்டித் தருகிறதோ அந்த வழிமுறைகள் இல்லாமல் தான் தோன்றித்தனமாக நடக்கக்கூடிய அந்த பெண்களை நாம் பார்க்கிறோம். அதோடு சேர்த்து இன்னொரு விஷயம், பொருளாதாரம். ஒரு மனிதன் உயர்ந்து வருவதற்கு காரணம் ஒரு பெண், அதே அழிவிற்கு போவதற்கும் ஒரு பெண் காரணம். ஆனால் இந்த கால சூழ்நிலையை பொறுத்தவரையில் இரண்டிலும் அழிவிற்கு காரணமாக இருக்கக்கூடியது ஒரு பெண். அந்த பெண்ணுடைய செயல்பாடுகள், அந்த செயல்பாடுகள் ஆண்களை தவறான சிந்தனைக்கு செலுத்துகிறது. இரண்டாவது விஷயம் பொருளாதாரம். பொருளாதாரத்தின் மீது, உலகத்துடைய செல்வத்தின் மீது ஆசை இல்லாதவர்கள் யாராச்சும் இருக்கிறாங்க? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நடந்து போயிட்டு இருக்கிறோம், கீழே ஒரு 500 ரூபா கிடக்குது. சரி, யாரும் தெரியல, போறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, இதை எடுத்துட்டு போறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? ஏன் ஒரு 2 ரூபா கிடக்குது வச்சுக்கோமே, அதை விட்டுட்டு போறவங்க எத்தனை பேர், அதை எடுக்கிறவங்க எத்தனை பேர்? இந்த 2 விஷயங்கள் தான் நம்மை வழிகெடுக்கிறது. அந்த 2லிருந்தும் நாம் தப்பிக்க வேண்டும் என்றால் அதில் முதலில் நமக்கு வர வேண்டியது கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேசம் நம்மிடத்தில் வந்துவிட்டால் அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். நம் வார்த்தையாக சொல்லவில்லை, வரலாறுகளில் பார்க்கக்கூடிய செய்தி. சீனா காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சீனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி காலத்தில் பிர் தம்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்தில் ஒரு கோட்டை உண்டு. அந்த கோட்டை கிறிஸ்தவர்களுடைய கோட்டை. அதை கைப்பற்றுவதற்காக வேண்டி காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவருடைய தலைமையில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 300 இளைஞர்களை அனுப்புகிறார்கள். அந்த 300 இளைஞர்களும் அந்த கோட்டையை முற்றுகையிட செல்லும் பொழுது வேறு சில காரணங்களினால் அந்த கோட்டையில் யாருமே இல்லை, போர் சேருது. உள்ளே போயிட்டாங்க காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா. அப்படி போகும் பொழுது அங்கே இருந்த அந்த யூத பாதிரி, அது கிறிஸ்தவர்களுடைய பாதிரி சொன்னார், வந்திருக்கிறது சாதாரண ஆள் கிடையாது. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா சாதாரண ஆள் கிடையாது. வரலாற்றுகளில் இப்படியும் ஒரு செய்தி இருக்கிறது, கிட்டத்தட்ட 125 போர்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. அவர்கள் கலந்து கொண்ட ஒரு போரிலும் தோல்வி கிடையாது. அப்படியானால் அவர்களுடைய வீரம் எவ்வளவு, அவர்களுடைய சாதுரியம் எவ்வளவு, அதை பார்த்துட்டு அந்த கிறிஸ்தவ பாதிரி சொன்னார், வந்திருக்கிறது காலித் ரலியல்லாஹு. அவர்கள் வந்தால் வெற்றி பெறாமல் போக மாட்டாங்க, நம்ம சண்டை போடுறதுக்கு ஆள் கிடையாது. வீணா வம்பு பண்ணி நின்னோன்னா நம்ம இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். எனக்கு ஒரு யோசனை வருகிறது, அந்த யோசனையை நாம் செயல்படுத்துவோமா என்பதாக கேட்கிறார் அந்த கிறிஸ்தவ பாதிரி. என்ன யோசனை சொல்றாங்க? நம்ம ஒரு 3 நாள் ஒப்பந்தம் பண்ணுவோம், கோட்டையை உங்களிடத்துல ஒப்படைக்கிறோம், ஆனா 3 நாள் கழிச்சு நீங்க உள்ள வரணும். இப்ப போயிடணும், 3 நாள் கழிச்சு திருப்பி வரணும். அப்படி 3 நாள் கழிச்சு திருப்பி வந்தீங்கன்னா சாவியை கையில் கொடுத்துருவோம். இவங்க ஆச்சரியமா பார்க்குறாங்க கிறிஸ்தவர்கள், அதுக்கு இப்பயே கொடுத்துட்டு போயிடலாம், எதுக்கு முன்னாரு? பதிலுக்கு அவர் சொன்னார், இவங்க போயிட்டு திருப்பி வர்றாங்க இல்லையா, வரும் பொழுது ஒரு கடை வீதி வழியாக வர சொல்லுவோம். அந்த கடை வீதியில் உங்களிடத்தில் எவ்வளவு செல்வங்கள் இருக்கிறதோ, ஒருவேளை அவங்க தாக்கிட்டாங்கன்னு சொன்னால் அந்த காசு இருக்க பிரயோஜனமே இல்லை. அந்த காசை, அந்த செல்வத்தை நீங்கள் அந்த கடை வீதியில் கொட்டி வையுங்கள். உங்களுடைய பெண்களை,
உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அழகான பெண்களை அந்த கடை தெருவில் நிர்வாணமாக நிற்க வைக்கும். இந்த இரண்டின் மூலமாகவும் அவர்கள் சோதிக்கப்படுறாங்க. ஒரு மனுஷன் வாலிபனாக இருக்கும் பொழுது அதிகமான தவறுகளில் ஈடுபடக்கூடிய ஒரு காலம். ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது அவனுக்கு ஏற்படக்கூடிய சிந்தனைகள். ஒரு மனிதன் ஒன்று பொண்ணுக்கு கட்டுப்படணும் அல்லது பெண்ணுக்கு கட்டுப்படணும், செல்வத்துக்கு கட்டுப்படணும் அல்லது பெண்ணுக்கு கட்டுப்படணும். இந்த இரண்டையும் நாம் கொட்டி வைப்போம். அதை மீறி வந்தால் பார்த்துக்கலாம். இவங்க வரமாட்டாங்கிற ஒரு தைரியம் அவருக்கு. ஏதோ சாதாரணமாக நினைச்சிட்டார். விரித்து வைக்கப்படுகிறது. 3 நாள் கழித்து ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு உள்ள வர்றாங்க. உள்ள காலடி எடுத்து வைக்கிறாங்க. அந்த கடத்தெருவுக்குள்ள எடுத்து வைக்கும் பொழுது பார்வை அங்கே போயிட்டு திரும்பிடுச்சு. திரும்பி வந்துட்டு இளைஞர்களிடத்தில் சொன்னாங்க, வாலிபர்களிடத்தில், நாம் இப்போ ஒரு பெரிய ஒரு சோதனைக்கு ஆளாக்கப்படுவோம், பரீட்சைக்கு ஆளாக்கப்படுவோம். அதில் நம்ம ஜெயிச்சிட்டோம்னா வரலாறு நம்மை பேசும். ஒருவேளை நாம் இதை எதிர்கொள்ளாமல் திரும்பி போயிட்டோம்னு சொன்னால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் போருக்கு வராமல் பின்னாடி புறமுதுக்கு காட்டி போனாங்கன்னு பேசும். ஒருவேளை நீங்கள் போகும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய விஷயங்களை கையில் எடுத்தால், தவறில் ஈடுபட்டால் அதை விட கேவலமாக பேசும். இந்த சோதனை உங்களுக்கு வரும். அந்த இடத்தில் ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்குங்கள், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வெற்றியை தருவான். என்ன சுன்னத்துன்னு கேட்குறாங்க சஹாபா. ஒன்றும் இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு வளமை, ஒரு சுன்னத். கடைவீதிக்கு அவர்கள் நுழைந்தால் அவருடைய பார்வை தரையில தான், தலை நிமிர்ந்து பார்க்க மாட்டான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைவீதிக்குள் நுழையும் பொழுது அவர்களுடைய பார்வை பூமியை பார்த்திருக்கும், மேல நோக்க உயர்த்த மாட்டார்கள். அந்த சுன்னத்தை இன்று ஹயாத்தாக்குங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பதாக ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. போகும் பொழுது என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லையா, கீழே ஒரு 500 ரூபா கடந்தா விடுவோமா, செல்வத்தை கொட்டி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் கடந்து அந்த பாதிரி இடத்த போன உடனே கேட்டாரு, நீங்க மனுஷனா மலக்கா? ஒரு மனுஷனா ஆசை இருக்கதான் செய்யும், நிச்சயம் ஆசை இருக்கும். அந்த ஆசையில் ஒரு துளி கூட உங்களுடைய முகத்தில் நான் பார்க்கவில்லையே, என்ன காரணம் என்பதாக கேட்கும் பொழுது அவர் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்க சாதாரணமான ஒரு ஆள் நினைச்சிட்டீங்களா? வந்தவர்கள் உங்களை போன்றவர்கள் என்று நினைத்துக் கொண்டீர்களா? இல்லை இல்லை, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டவர்கள். அவர்களுடைய பார்வைக்காக வேண்டி தவமாக இருந்தவர்கள். சொல்ல போனால் அவர்களுடைய முஹப்பத், கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முஹப்பத் அவருடைய உள்ளத்தில் இருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, உலகத்தில் இருக்கிற எல்லாத்தை விட என்னுடைய முஹப்பத் இருக்கணும். அந்த முஹப்பத் அவரிடத்தில் இருந்தது. எவ்வளவு அழகை கொண்டு வந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் அது மண். எவ்வளவு செல்வத்தை கொட்டி கொடுத்தாலும், உயர்வை கொட்டி கொடுத்தாலும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முஹப்பத்திற்கு முன்னால் அது ஒன்றுமில்லை. அந்த முஹப்பத் இவர்களை கரை சேர்ந்தது என்பதாக ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். என்றால் அந்த முஹப்பத் நம்மிடத்தில் வந்தால் என்ன நடக்கும் யோசித்து பார்க்க வேண்டும். எத்தனையோ விஷயங்கள் நடக்கலாம். நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது அடுத்தவர்கள் நம்முடைய மார்க்கத்தை பற்றி பேசுவது, நம்முடைய மக்களை பற்றி பேசுவது, ஏன் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவது, இதை பார்க்கும் பொழுதெல்லாம் பல பேர் வெகுண்டு எழக்கூடியவர்கள், இது தப்பு, செய்யக்கூடாது, இதை எதிர்த்து நிற்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இதை வெளிப்படையாக யூதர்கள் செய்யும் பொழுது அதை எதிர்த்து நின்றவர்கள் பல பேர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், உஸ்மானிய பேரரசர்களில் கடைசி அரசர் அப்துல் ஹமீது சானி என்று சொல்வார். அவர்களை பொறுத்தவரையில் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக நேசத்திற்குரியவர்களாக இருக்கிற எல்லா சொத்துக்களையும் எல்லா செல்வங்களை விடவும்
அவர்களுக்கு ஆட்சி இருந்தது. அந்த ஆட்சி அதிகாரத்தை விடவும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப பிரியமானவர். அவருடைய ஒரு வழக்கம் என்னன்னு சொன்னால், ரவுலா இருக்கு இல்லையா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலா, அதை சுத்தப்படுத்துறதுக்கு நம்ம சீமார் அப்படின்னு சொல்லுவோம், அரபியில் கனசத் அப்படின்னு சொல்லுவாங்க, சுத்தப்படுத்துகிற பொருள். அதை இவர்கள் தயாரித்து கொடுப்பாங்க. ஒரு அரசர் சீமாரை தயாரித்து கொடுக்குறார். அது எப்படி தயாரிப்பார் தெரியுமா? அத்தரில் ஊற வைப்பார். அந்த சீமாருடைய குச்சி இருக்கு இல்லையா, அந்த இலைகளை அத்தரில் ஊற வைப்பார். அதை அவரே சுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி ஆக மனமுள்ளதாக அது மதீனா முனவ்வராவுக்கு அனுப்பி வைப்பார். இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆரிடத்தில் யூதர்கள் பலவாறு போட்டி போட்டாங்க. ஆனால் எதுவுமே பண்ண முடியல. அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர்களுடைய காலத்தில் ஒரு படம் எடுத்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு உருவ படம் எடுத்தார். அதை கொண்டு வந்து அப்துல் ஹமீது சாரி ரஹ்மத்துல்லாஹி அவரிடத்தில் இதை நான் வெளியிடப் போகிறேன் என்ற அனுமதி கேட்டு வரும் பொழுது, அந்த காலத்தில் பெரும்பாலும் உஸ்மானியர்களுடைய ஆட்சி இருந்தது, பெரிய ஒரு நிலப்பரப்பு. அப்படி அனுமதி கேட்டு வரும் பொழுது அந்த இடத்தில் அவனை எந்த அளவுக்கு மிரட்டினாங்கன்னு சொன்னால், இது ஒரு இடத்தில் ரிலீஸ் ஆனால் கூட என்னுடைய எல்லா படையுடைய பலத்தையும் அவனை காட்டுவாங்க. அவங்க பேசின அந்த பேச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த படம் வெளியே வருது. ஆனால் நம்முடைய ஆட்கள் தெரியவா, அதாவது சொல்கிறோம்ல மெசஞ்சர், அது நம்மளே வெளியிடுறோம். நம்முடைய ஆட்கள், அதாவது அவங்க வெளியிட்டால் அது தப்பாக தெரியும் அப்படிங்கிறதுனால நம்முடைய ஆட்களை வைத்து வெளியிடப்பட்டது. அவங்க வெளியிட்டால் அதை எதிர்த்து நிற்போன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் நம்முடைய ஆட்களை கையாட்களாக வைத்து வெளியிடப்பட்டது. இவர்கள் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தார்கள். ஒரு மனிதனுக்கு எல்லா விதமான செல்வத்தையும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முஹப்பத் பெற்று தரும் என்பதற்கு நான் சொல்ல போகிற ஒரு நிகழ்வு சார்ந்தது. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி, அந்த இடத்தில் சென்ற வாரம் கூட பேசினோம், கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்வதால் நம்முடைய எல்லா கஷ்டங்களும் நீங்குகிறது, இந்த உலகத்தில் மட்டுமல்ல நாளை மறுமையில். வரலாற்றில் எப்படி ஒரு செய்தியை பதிவு செய்கிறாங்க. அப்துல் ஹமீது சானி ரஹிமத்துல்லாஹி அவருடைய காலத்தில் ஒரு வியாபாரி ஒருத்தர் இருந்தார். அந்த வியாபாரியை பொறுத்தவரையில் வியாபாரத்திற்காக வேண்டி கடன் வாங்கி 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 கடனே அவ்வளோ பெருசாக இருந்தவர். வீட்டில் சாப்பிட முடியல, அவ்வளவு கடன். கடன் கொடுத்தவங்கன்னா காதில் போய் கேஸ் கொடுத்து போயிட்டான். காதி கூப்பிட்டு விசாரிக்கிறார், கடன் வாங்குறீங்களா? ஆமாம் வாங்கியிருக்கிறேன். எப்போ கொடுப்பீங்க? கொடுக்கறதுக்கு வழி இல்லையே. இப்போ காதி சொன்னார், உங்களுக்கு 3 நாள் டைம். அந்த 3 நாட்களுக்குள் நீங்கள் அதை ஒப்படைக்கவில்லை என்றால் நீங்கள் ஜெயிலுக்கு போயிடுவீங்க. அவர் குழந்தைகள் இருக்குது, மனைவி மக்கள் இருக்கிறாங்க. இதை சொன்னவுடன் அவருக்கு கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த கண்ணீரோடு வீட்டுக்கு திரும்பி போகிறார். போகிற வழியில் ஒரு தர்வேஷ், ஒரு சாலியான ஒரு அடியார் அவர்களை பார்க்குறாங்க. பார்க்கும்பொழுது சொல்கிறாங்க, ஏன் அழுதுட்டு இருக்கிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு அவங்க கேட்கும் பொழுது இவங்க சொன்னாங்க, அந்த கடனை வாங்கினவர் சொன்னார், நான் ரொம்ப கடனாளியாக இருக்கிறேன், அந்த கடனை திருப்பி கொடுக்கணும்னா 3 நாளில் ஜெயிலுக்கு போயிடுவேன். அந்த கடனை திருப்பி கொடுக்கலன்னா நான் 3 நாளில் நான் ஜெயிலுக்கு போயிடுவேன், எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தர்வேஷ் சொன்னார், உன்னுடைய கஷ்டத்தை இறைவனிடத்தில் முறையிட்டு என்ன கஷ்டம் இருக்குது, நான் தொழுகையில் அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறேன். அப்படி மறுபடியும் சொன்னார், இந்த கஷ்டத்தை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல முறையிட்டாயா? இல்லை, முறையிடலை. அப்போ சொன்னாங்க, நீ நைட்டு தூங்க போகும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லி உன்னுடைய கஷ்டத்தை வாய்மொழியாக ரூஹானியத்தாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் நீ முறையிடு, உனக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி செய்வாங்க. அது மட்டும் சொல்லி நிறுத்தலை, ஆயத்தையும் சேர்த்து ஓதுகிறார்கள். லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும். உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அது உங்களை விட அவர்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம்.
உங்களுக்கு வரக்கூடிய சிரமங்கள் உங்களை விட அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய கஷ்டத்தை முறையிடும் பொழுது அதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள், உங்களுக்கு உதவி செய்வாங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி அவங்க இரவு நேரத்தில் ஸலவாத்துகளை அதிகமாக ஓதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலாவிற்கு முன்னால், அதாவது ரூஹானியத்தால் ஆத்மார்த்தமாக முறையிடுகிறார்கள். அன்று இரவு தூங்கும் பொழுது கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவுல வராங்க. வந்து கேட்டாங்க, என்ன பிரச்சனை? யார சொல்லதான், நான் கடன் வாங்கியிருக்கிறேன், கொடுக்கறதுக்கு கேட்ட பணம் இல்லை. அப்போ சொன்னாங்க, இப்போ இருக்கிற அரசன்ட்ட போ. அந்த வரலாறை எழுதும் பொழுது இப்படி ஒரு வார்த்தை இருக்குது, குல்லி ஹமீதினா, நம்முடைய ஹமீதுக்கு போய் சொல்லு அப்படின்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார? அப்துல் ஹமீது சாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பார்த்து. நம்ம அப்துல் ஹமீது அதாவது சில பிள்ளைகளுக்கு பேர் வைக்கும் பொழுது முழு பேரை சொல்லி கூப்பிட மாட்டோம், செல்லமாக சொல்லுவோம் இல்லையா? பல பேர் இடத்துல, அதாவது அப்துல் காதர் அப்படின்னு வச்சிருக்கிறோம் அப்படின்னா காதர் கூப்பிடுறது பழக்கம். அப்படி அவர்களுக்கு அப்துல் ஹமீது அப்படின்னு பேர். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், குல்லி ஹமீதினா அன்னஹு நஸிய ஃபீ லைலத்தில் பாரிஹா அன் துஸல்லி அலைஹி. அவர் ஒவ்வொரு நாளும் என் மீது 1000 முறை ஸலவாத் சொல்லுகிறார். அவர் எவ்வளவு பெரிய ஆஷிக் ரசூல் முன்னாடியே சொன்னோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எந்த அளவுக்கு நேசம் கொண்டிருந்தார் என்பதை நான் முன்னாடி சொல்லியிருக்கிறேன். அவர்கள் ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது என் மீது 1000 முறை ஸலவாத் சொல்வது அவருடைய வழக்கம். ஆனால் நேற்று இரவு அவர் ஸலவாத் சொல்ல மறந்துவிட்டார். அதை நீ அவரிடத்தில் சொல். அதை சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களிடத்திலிருந்து செல்வத்தை, அந்த கடனுக்கான தொகையை வாங்க சொன்னார்கள் என்பதாக நீ சொல். அப்போ அந்த மனிதர் காலையில் எழுந்து அரசவைக்கு சொல்கிறார். நீண்ட ஒரு வரலாறு சாட்டை சொல்லிட்டு வர்றேன், நேரம் இல்லை. அரசவைக்கு வந்து பாதுஷா இடத்தில் அப்துல் ஹமீது சாரி ரஹ்மத்துல்லாஹி இடத்தில் சொல்லுகிறார், ரசூலுல்லாஹி அதாவது நீங்கள் எனக்கு கடன் தரணும்னு கேட்குறார். நீங்கள் எனக்கு கடன் தர வேண்டியது இருக்குது. அரசர் பார்த்தார், நான் உனக்கு கடன் தரணுமா? ஆமாம், நீங்கள் எனக்கு கடன் தரணும். என்ன கடன் அப்படின்னு கேட்டேன். ரசூலுல்லாஹ் உங்கள்கிட்ட காசை வாங்க சொன்னாங்க. நீ ஏதாவது சும்மா உதவின்னு கேட்டால் கூட நான் கொடுத்துருப்பேன். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு பொய்யான வார்த்தையை சொல்கிறீங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நீங்கள் சொல்கிறீங்க, சும்மா கேட்டால் நான் தரப்போகிறேன் அப்படின்னு உடனே அடுத்த வார்த்தை சொன்னாங்க, قال رسول الله صلى الله عليه وسلم قل لحميدنا فإنه نسي من الصلاة في ليلة البارحة. அவர் ஒவ்வொரு இரவும் என் மீது 1000 முறை ஸலவாத் சொல்வார். ஆனால் நேற்று இரவு என் மீது ஸலவாத் சொல்லாமல் மறந்து தூங்கிவிட்டார் அசதியில். அதை அவரிடத்தில் சொல் என்று சொன்ன அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அரசர் எந்திரிச்சிட்டார். எந்திரிச்சு, அதாவது அன்னன்னைக்கு செலவுக்கு வச்சுருப்பாங்க இல்லையா, ஒரு நாளைக்கு செலவு இந்த ஆளுக்கு இந்த காசு கொடுக்கணும்னு வச்சுருக்கோம். அப்படி அரசர் வைத்திருந்த காசுகளில் ஒரு மூட்டையை எடுத்து கொடுத்தார். கையில் ஒரு சுருக்கு பை மாதிரி எடுத்து கையில் கொடுக்குறாரு. தங்க காசு வாங்கிட்டார். அந்த கடனுக்கான தொகை முடிஞ்சிருச்சு. அவர் நினைக்கும் போகுது மறுபடியும் சொன்னாங்க, மாதா தகுல், ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவர் மறுபடியும் ஆரம்பித்தார், குல்லி ஹமீதினா, நம்முடைய ஹமீதுக்கு சொல்லுங்க ஒரு வார்த்தை. அதாவது இது எதுக்கு திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு வேலை நம்முடைய வார்த்தை, நம்முடைய பேர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து வந்தால் எப்படி யோசிச்சு பார்ப்போம். அவருடைய பேர், என்னுடைய பேர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குல்லி அப்துல் ரஹ்மான் அப்படின்னு இந்த வார்த்தை, என்னுடைய பெயரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருவாயால் மலர்ந்தால் அதற்கான தகுதி என்ன? என்னுடைய பெயரை ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டுங்க. அந்த பேரை ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தையை திருப்பி திருப்பி கேட்குறேன். என்ன சொன்னாங்க அப்படின்னோடனே இவங்க சொல்கிறாங்க, குல்லி ஹமீதினா, எடுத்து இன்னொரு பையை கொடுத்தாங்க. திருப்பி போக நடக்கும்போது கூப்பிட்டு சொன்னாங்க, என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருக்கிற முஹப்பத். அல்லாஹ் தஆலா
நம்முடைய பெயர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருவாயால் சொல்லி அழைக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நமக்கு நசீபாக்குவானாக. அவங்க சொல்கிறாங்க, இந்த வார்த்தையை சொல்லி முடிச்சு அன்னைக்கு உள்ள காசு முடிஞ்சிருச்சு, கொடுத்து முடிச்சுட்டாங்க. கடைசியில் அவர் போகிறார். போகும் பொழுது கூட இருந்த வசீர் மந்திரி சொல்கிறார், பாதுஷா நீங்கள் ஏன் கொடுத்தீங்க, ஒரு காசு கொடுத்தீங்க, அதோட முடிச்சிருக்கலாம் இல்லையா? ஒருவேளை அவர் இருக்கிற காசு எல்லாம் கஜானாவை காலி பண்ணினா என்ன பண்ணுவீங்க? பதிலுக்கு அந்த அப்துல் ஹமீது சானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், ஒருவேளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய சல்தனத்தை, என்னுடைய அரசாட்சியை வாங்கி கொள்ளும்படி சொன்னார்கள் என்று அவர் சொல்லி இருந்தாலும் நான் கொடுத்துருப்பேன். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் காட்ட வேண்டிய அன்பு, அவர்கள் மீது வைக்க வேண்டிய பாசம். நமக்கான எல்லா விஷயங்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி அர்ப்பணிக்க வேண்டும். செல்வமா, நம்முடைய குழந்தைகளா, நம்முடைய பெற்றோர்களா, எல்லாரை விடவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஈமான். வாங்கிட்டு போனார் இல்லையா? வாங்கிட்டு போய் காதியை கூப்பிட்டு சொன்னார், காதி அவர்களே காசு வந்துடுச்சு, கடன்காரன்ட்ட கொடுத்துருங்க. காதி கேட்டார், எப்படி வந்துச்சு? நடந்த நிகழ்வு சொல்கிறார். உட்காரு. கடன்காரங்க வர்றாங்க. காசை கொடுக்க போகும்போது காதி தடுத்து நிறுத்திட்டு தன்னுடைய பேக்கெட்லேருந்து காசை எடுத்து கொடுக்குறார். அப்படி கொடுக்கும் பொழுது அந்த மனிதர், அந்த வியாபாரி கேட்டார், கடன் நான் வாங்கியிருக்க நீங்கள் ஏன் கொடுக்குறீங்க? அப்போ அந்த காதி சொன்னாங்க, நீ பார்த்த அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் கனவுல பார்த்தேன். என் மீது ஸலவாத்து சொல்லக்கூடிய அந்த மனிதர் கஷ்டத்தில் இருக்கிறார். காதியே, உங்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை அதிகமாக கொடுத்துருக்கிறார், அவருடைய கடனை நீங்கள் அடைங்க சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எடுத்து கொடுக்குறாங்க. எடுத்து கொடுக்கும் பொழுது வந்தவங்க இருக்கிறாங்க இல்லையா, வந்தவங்க சொன்னாங்களா, இந்த காசு எனக்கு வேணாம், இதை வச்சுக்கிட்டோம். அவர் எவ்வளவு கேட்டாலும் நாங்கள் கொடுப்பதற்கு தயார். காரணம் என்ன என்று கேட்கப்படுகிறது. அவர்கள் சொன்னார்கள், ஒருவருடைய விஷயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நெருங்கி வந்து மற்றவர்களிடத்தில் பேசுகிறார்கள், உதவி செய்கிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் உதவி செய்வதற்கு ஆக தகுதியானவர்கள், எங்களுக்கு அந்த காசு வேணாம்னு சொல்லிட்டு. அப்படியானால் நாம் வைக்கக்கூடிய அந்த நேசம், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைக்கக்கூடிய நேசம், அது இந்த உலகத்திலும் நமக்கு பிரயோஜனம் தரும். நமக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தில் உதவி செய்வதற்கு கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை நாம் உண்மையாக நேசித்தார், அவர்களை நாம் முஹப்பத் கொள்ள வேண்டும். எந்த அளவிற்கு? எல்லாவற்றை விடவும் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும். அப்படி நேசித்தால் இந்த உலகத்தில் மட்டுமல்ல, நாளை மறுமையிலும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்முடைய கபரிலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உதவி செய்வார். நேரத்தில் இருந்தாலும் ஒரு செய்தியை சொல்லி நான் முடிக்கிறேன். சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி உட்கார்ந்திருக்கும் பொழுது அந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருடைய வேதனைகளை பற்றி, கேள்வி கணக்கு பற்றி பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க? 3 கேள்விகள் கேட்கப்படும். மன் ரப்புக, உன்னுடைய ரப்பு யார்? ஒமன் நபியுக, உன்னுடைய நபி யார்? ஒமா தீனுக, உன்னுடைய மார்க்கம் என்ன? இந்த கேள்விகள் கேட்கப்படும் என்றதாக சொல்லும் பொழுது எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப ஈஸியான கேள்வியாக இருக்குது. அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய வாழ்க்கை அந்த 3 கேள்விகளால் நிரப்பப்படவில்லை என்றார். நீங்கள் உங்களுடைய ரப்பை பயந்து வாழாவிட்டால், உங்களுடைய நபியை நேசிக்காமல் நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றார். உங்களுடைய நபியோடு உங்களுக்கான தொடர்பு அதிகமாக இல்லாமல் இருந்தால், ஒருவேளை உங்களுடைய மார்க்கத்தை விட்டு நீங்கள் விலகி நடந்தால், இப்போ சொல்கிற மாதிரி நீங்கள் ஈஸியாக பதிலாக சொல்ல முடியாது. வாழ்க்கையாக இங்கே இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் அங்கு வார்த்தையாக வரும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது கேட்கும் பொழுது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு எந்திரிச்சு கேட்குறாங்க ஒரு கேள்வி. யா ரசூலல்லாஹ், ஒரு கேள்வி கேட்குறேனே. என்ன உமர்? சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், நான் இந்த உலகத்தில் உங்களை நேசிக்கிறேன். அதுவும் எப்படி நேசிக்க வேண்டும் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க. இருக்கிற எல்லாவற்றையும் விட, என்னுடைய உயிரை விட உங்களை மேலே நேசிக்கிறேன்.
இந்த நேசம் கபரிலும் வருமா என்பதாக கேட்டார். வரும் உமரே, கபரிலும் என்னுடைய நேசம் உங்களோடு இருக்கும். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த அளவிற்கு என்னுடைய தந்தை ஒட்டகம் மேய்க்க தெரியவில்லை என்று என்னை அடிப்பார். அப்படி இருந்த நிலையில் இருந்து நான் இவ்வளவு உயர்ந்து நிற்கிறேன் என்றால் அதற்கு காரணம் நீங்கள் கொடுத்த ஈமான், உங்களுடைய நேசம். அந்த நேசத்தினால் இவ்வளவு செல்வத்தை அடைய பெற்ற நான் கபரிலும் அந்த நேசம் வந்தால் நான் அனைத்துக்கும் பதில் சொல்வேன் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். அந்த வார்த்தையை கேட்டு கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டுகிறார்கள் என்று சொன்னால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய இந்த உலகத்தினுடைய தேவைகளுக்கும் மறுமையுடைய தேவைகளுக்கும், குறிப்பாக கபருடைய வெற்றிக்கும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேசம், காதல் ஒரு காரணமாக இருக்கிறது. அந்த நபியை நாம் அளவு கடந்து நேசிக்கக்கூடிய, அந்த நேசத்துடைய வெளிப்பாட்டை வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்திருவானாக. இறை இல்லமாம் கஅபா ஷரீஃபையும் இறை தூதரின் பூங்காவனமான ரவுலா ஷரீஃபையும் வாழ்விலே பலமுறை கண்டு தரிசிக்கக்கூடிய பேரின்ப பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தஆலா நிரப்பமாக்கி தந்திருவானாக. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் நாளை கபரிலும் அவர்களை கண்டு ஹாதா ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக என்ற நல்ல துஆவுடன் நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.